தாவீதுக்கு அப்சலோம் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் என்ன பண்ணுறான் இருக்கிறான். ஸோ இந்த பையன் தானாகவே ராஜாவாகணும்னு என்ன பண்ணுறான், அவன் விரும்புகிறான். ஆக்சுவலாக அதோனியம் அவன் தாவீது முதிர் வயது ஆனப்போ அப்பாவுக்கு அடுத்து நான் ராஜாவான்னு விரும்பினான். அதாவது ஒரு பக்கம் பரவாயில்ல. அப்சலோம் தாவீது நல்லா திடமாக இருக்கும்போது அப்போவே தாவீதை தள்ளிட்டு என்ன பண்ணணும், தான் ராஜாவாகணுங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு நயவஞ்சகம் அப்சலோமுக்குள்ள என்ன செஞ்சுட்டு வந்துட்டு, அதே மாதிரி சொந்த தகப்பனுக்கு விரோதமாக அந்த இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கு விரோதமாக அவன் என்ன பண்ணுறான், அப்படியே யோசிக்கிறான். அதுக்கு சில காரியங்கள் கைகூடி வருது. ஹல்லேலூயா. ஸோ ஒரு 50 பேர் கூடுறாங்க, அவனுக்கு கொஞ்சம் குதிரைகள்லாம் கிடைக்குது, அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, தாவீதுக்கு விரோதமாக என்ன பண்ணுறான், அவன் வருகிறான். தாவீது பெத்த பிள்ளை, ஆனால் பெத்த பிள்ளைய என்ன செய்யுது, இப்போ நெஞ்சில் மோதுறதுக்கு வருது. ஸோ இதை தாவீது கேள்விப்படுறார். இது என்ன சிச்சுவேஷன் அப்படின்னா, சவுல் துரத்தி முடித்து அவருடைய அந்த காரியங்கள்லாம் முடிந்ததுக்கு அப்புறமாக தாவீது சிங்காசனத்தில் அப்படி கொஞ்சம் இளைப்பாறலான்னு சொல்லி உட்கார்ற நேரத்தில் என்ன நடக்குது, அப்சலோம் என்ன பண்ணுறான், ஒரு சின்ன படையை கூட்டிக்கிட்டு வேகமாக அவன் வர்றான். வரும்போது தாவீதுடைய அந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வாசிக்கலாம். எடுங்க 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம், அதுல 14வது வசனம் வாசிங்க. அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி எழுந்து ஓடி போவோம். என்ன சொல்றாரு, எழுந்து ஓடி போவோம். இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வர பண்ணி நகரத்தை பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான். ஓகே, தாவீதுக்கு இப்ப அப்சலோம் மேல நல்ல பயம் வர்ற அளவுக்கு அவன் ஒரு தோற்றத்தை கொடுத்து அவன் வந்துட்டு இருக்கிறான். இப்ப நம்ம தப்பிச்சு போனத்தான் நம்மளும் தப்பிக்கலாம், பட்டணமும் என்ன செய்யும், நம்ம இல்லைன்னா பட்டணத்தை ஒன்றும் செய்ய மாட்டான். நம்ம இருந்தோம்னா நம்மையும் கொண்டு போட்டு இந்த பட்டணத்தை என்ன பண்ணிடுவான், சுட்டெரிச்சிருவான். அதனால் வேகமாக வாங்க, நம்ம என்ன பண்ணலாம், ஓடி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போகிறாங்க. இப்போ நான் விஷயத்துக்கு வர்றேன். இப்போ தாவீதுக்கு எப்படி, இது கஷ்ட சூழ்நிலையா இல்லைன்னா நல்ல சூழ்நிலையா? பயங்கரமான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையை இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா வாசிக்கலாம் பாருங்களேன். அவங்க எப்படி நடந்து போகிறாங்க. 30வது வசனம் வாசிங்க. தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து, இது யாரு, ராஜாவை பத்தி எழுதியிருக்கு. ராஜா முகத்தை மூடிக்கிட்டு வெறுங்காலால் நடந்து. அப்படின்னா அந்த அப்போ உள்ள செருப்புலாம் எப்படி இருக்குன்னா கெட்டுற மாதிரி இருக்குண்ணே, பாதரட்சை. இப்போ நிறைய பேர் வார் செருப்பு போட்டாலே ஒரு மாதிரி பார்க்காங்க. எப்போ வார் செருப்பு தான் அந்த காலத்தில் உள்ள கரெக்டான மாடல். பிரைஸ் காட். அதான் அவசரப்பட்டு என்னத்தையும் வாயை விட்டு சொல்லிடவே கவனமாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ அவங்க அழுது கொண்டு, அந்த செருப்பு போடக்கூட அவருக்கு நேரம் இல்லை, அந்த அளவுக்கு வேகமாக என்ன பண்ணுறாங்க, ஓடுறாங்க. அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார். ஏன் முகத்தை மூடிட்டு போறாங்க? ஏன்னா இவங்கெல்லாம் அரண்மனையில் பயங்கரம் அப்படி ராஜா கூட ஜம்முன்னு இருந்தவங்க. இப்போ எல்லாம் பயந்து போகும்போது இந்த யாரையாவது பிடிச்சிட்டாங்கன்னா முகத்தை மூடி கொண்டு போகிறாங்களா, அது மாதிரி ஒரு கல்லர்கள் போன மாதிரி என்ன பண்ணுறாங்க, தப்பிச்சு போகிறான். ராஜாவுக்கு எப்படி இருந்திருக்கும், பயந்து போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, போய்கொண்டு இருக்கிறார். இதுதான் சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் யாராவது கூட போக முடியுமா? யாராவது இந்த மாதிரி நேரத்தில், இப்போ அவர் ஏதோ அங்கேருந்து ராஜாவாகி வர்றாரு, அவரை குதிரையில் ஏற்றி அவருக்கு நல்ல வஸ்திரத்தை போட்டு சிங்காசனத்தில் கொண்டு உட்கார வைக்க போகிறாங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. ஆனால் இங்கே தாவீது வெறுமையாக்கப்பட்டவராய், சிறுமைப்படுத்தப்பட்டவராய், பயந்து போய் என்ன பண்ணிட்டா, ஒன்றும் இல்லாதவராய் போய்கொண்டிருக்க, சாப்பாட்டுக்கே வழி கிடையாது. இப்படிப்பட்ட நிலைமையில அவருடைய லைஃப் இப்போ நெகட்டிவ் டைரக்ஷன்ல என்ன பண்ணிட்டு இருக்கு, போய்கொண்டு இருக்கிறது. இப்போ ஒரு சூப்பரான விஷயத்தை கவனிங்க. அங்க ஒருவரை குறித்து எழுதப்பட்டிருக்குது பாருங்களேன், அதுல வாசிக்கலாம். 16 வாசிங்க. அப்படியே ராஜாவும் அவனுடைய வீட்டார் எல்லாரும் கால்நடையாய் புறப்பட்டார்கள். வீட்டை காக்க ராஜா மறுமனையாட்டிகளாகிய 10 ஸ்திரீகளை பின்வைத்து போனான். ராஜாவும் சமஸ்த ஜனங்களும் கால்நடையாய் புறப்பட்டு. அந்த என்ன ஒரே கால்நடைன்னு ஏன் எழுதியிருக்கு? அங்க அவர் ரதத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாரு,
போனாங்கன்னு எழுதிட வேண்டியது தானே. ரொம்ப பர்டிகுலராக எழுதியிருக்கு. குதிரையில் போனாருன்னு நினச்சிடாதீங்க, ரதத்தில் போனாருன்னு நினச்சிடாதீங்க. செருப்பு போடாம வெறும் காலால் கால்நடையா என்ன பண்றாரு? நடந்து இறங்கி போய் கொண்டிருக்கிறார். ஓகே, அடுத்து சற்று தூரம் போய் ஒரு இடத்திலே தரித்து நின்றார்கள். ஒரு இடத்திலே தரித்து நின்றார்கள். இந்த தரித்து நின்ற இடம் தான் இன்றைக்கு நம்முடைய பிரசங்கம். பிரைஸ் காட். இப்போ அங்க என்ன நடக்குது வாசிங்க 18. அவனுடைய ஊழியக்காரர் எல்லாரும் கிரேத்தியர் யாவரும் பிலேத்தியர் யாவரும் பக்கத்திலே நடந்து போனார்கள். இது எதுவுமே இஸ்ரவேல் கூட்டமே. சில நேரம் நம்முடைய சொந்த ஜனங்கள் நம்ம கூட நடந்து வர மாட்டாங்க. எப்போ தெரியுங்களா? நீங்கள் கஷ்டப்படும் போது, நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது, நீங்கள் வெறுங்காலால் நடந்து போகும்போது, நீங்கள் கால்நடையாக போகும்போது உங்கள் கூட யாருமே உங்கள் சொந்த ஜனம் இருக்க மாட்டார்கள். பிரைஸ் காட். வருத்தப்பட்டுறக்கூடாதுன்னு நம்ம சொந்த ஜனம் யாரும் இல்லையடா. ஏன்னா தாவீது சிங்காசனத்துக்கு நேராக போகும்போது இஸ்ரவேலர் யூதெல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஈசாய் எங்க கோத்திரம், யூதா கோத்திரம், நாங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம் ராஜாவை அப்படின்னு ராஜாவாக்கும் குதிரையில ஏத்துறதுக்கு ஏகப்பட்ட சொந்த ஜனங்கள் வந்து நின்றார்கள். ஆனா எப்போ அவர் சிங்காசனத்திலிருந்து இறங்கி போனாரோ இஸ்ரவேலும் இல்லை யூதாவும் இல்லை, வந்ததெல்லாம் கிரேத்தியரும் பிலேத்தியரும். அவங்க பேரை என்ன செய்யல. பிரைஸ் காட். அப்போ யாருமே என்ன இல்லை. அப்போ சொந்த ஜனங்கள் கூட இல்லை. ஆனால் நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க, உங்களை தேவன் சொந்த ஜனமாக வச்சிருக்காரு. எந்த இடத்துல சொந்த ஜனங்கள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறாங்களோ அங்கே தான் நீங்கள் தேவனுக்கு சொந்த ஜனமாய் மாறுகிறீர்கள். அங்கே தான் தேவ அன்பை அதிகமாய் நீங்கள் உணர்கிறீர்கள். பிரைஸ் காட். எஸ், பிரைஸ் காட். ஸோ பாருங்களேன், போறாரு. அங்கே உள்ள யாருமே இஸ்ரவேலோ யூதா கோத்திரமோ யாருமே இல்லை. தொடர்ந்து வாசிங்க. காத்தூரிலிருந்து கால்நடையாய் வந்திருந்த 600 பேராகிய கீத்தியர் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக நடந்தார்கள். 600 பேராகிய கீத்தியர் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக நடந்தார்கள். அப்பொழுது ராஜா கித்தியனாகிய ஈத்தாயை பார்த்து, இங்க ஈத்தாய் அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி பார்க்க போறோம். ஈத்தாய் யாரா? ஈத்தாயை பார்த்து, நீ எங்களுடனே கூட வருவானேன், நீ திரும்பி போய் ராஜாவுடனே கூட. அப்பா, தாவீது இருக்கார. தாவீது இவரை போல நல்ல மனசு யாரும் கிடையாங்க. கையை தட்டுங்களேன் தாவீதுக்காக. எந்த ராஜாங்க உள்ள இருக்காரு? ராஜா யாரு? இவர் தான் ராஜா. ஆனால் அந்த சூழ்நிலையை வச்சு அவர் சொல்றாரு, நான் இப்போ ராஜா. ஏன்னா எப்படிங்க சொல்ல முடியும்? செருப்பு கூட காலில் முக்காடு போட்டுக்கிட்டு இருக்காரு. தன்னை ராஜான்னு சொல்ல முடியல. ஆனால் இதெல்லாம் விஷயம் கிடையாது. தன்னை ராஜான்னு சொல்லாமல் இருக்காரு. விட்டுருங்க. அந்த பயல் கையை தட்டுங்களேன். ஒரு தகப்பனுடைய இருதயம்னா இதுதாங்க. ஃபாதர்ஸ் ஹார்ட். நல்லா 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 உற்சாகமா ஒரு ஃபாதர்ஸ் ஹார்ட்டை ஃபீல் பண்ணி, தாவீதின் இடத்திலிருந்து ஒரு தகப்பனுடைய இருதயம்னா என்னன்னு கற்றுக்கொள்ளுங்க. நான் தாவீதை நிறைய இடத்துல ரொம்ப ஹைலைட்டா வச்சு பார்க்குறேங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு வெறுங்காலில் நடக்கிறதுக்கும் முகத்தை மூடிக்கிட்டு அழுதுட்டு போறதுக்கும் காரணம் யாரு? அப்சலோம். தேவன் நியமிக்கல அவனை ராஜாவா. அவனா ரெடி ஆகிக்கிட்டு ஒரு 50 பேரை கூட்டிட்டு வந்துட்டு இவரை பயமுறுத்தி என்ன பண்ணிட்டு இருக்கிறான். அப்பான்னு கூட என்ன பண்ணல. நெஞ்சில மிதிச்சாலும் தகப்பன்மார் பிள்ளைகளை தூக்கி தோல்ல தூக்கி போட்டு ரோராட்டுவாங்க. அவங்க தான் அவன் வந்து நெஞ்சில மிதிக்கிற மாதிரி மிதிச்சு குறவளை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அவர் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுங்க? நீ போய் அப்சலமோட போய் இரு, இல்லை அந்த நாதாரி பயலோட போயிரு, அந்த குட்டிச்சோரோட சேர்ந்து போ, அப்படிலாம் சொல்ல. அந்த வார்த்தையை மறுபடியும் வாசிங்க. நீ திரும்பி போய் ராஜாவுடனே கூட இரு. அவன் இன்னும் ராஜாவாகல. ஆனா இவர் அவனை ராஜான்னு என்ன பண்றாரு? இதுதாங்க ஃபாதர்ஸ் ஹார்ட். ஆனா இந்த இருதயத்தை அந்த பைய உணர்ந்துருந்தோம்னா அந்த கருவாளி மரத்துல தொங்கி இருக்க மாட்டான்.
ஆனா இப்பேற்பட்ட இந்த நல்ல இருதயத்தை அவன் உணராமற் போனதனால் அவனுடைய முடிவு பயங்கரமா இருந்தது. யாரும் இல்லாமல் கர்வாலி மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறவனாய் அவன் அடித்து சாகடிக்கப்பட்டான். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய சர்ச்சை பேர் தகப்பனுடைய வீடு. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன், ஆண்டவரே அந்த தாவீதுக்கு இருந்த, நாங்கள் சும்மா பேரை மட்டும் தகப்பன் வீடுன்னு எழுதி போட்டால் போதாது, நான் தகப்பனுடைய இருதயத்தோட முன்னாடி நிற்கணும் ஆண்டவரே. எத்தனை பேர் விரும்புறீங்க? கொஞ்சம் கையை வைத்து சொல்லுங்களேன். ஆண்டவரே, தாவீதுக்குள்ள இருந்த அந்த தகப்பனுடைய இருதயம் எனக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. எனக்கு எதிர்த்து வந்தாலும் நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். தாவீது எப்படி சொல்றானே, ராஜா அப்படிங்கிறாரு. தாவீது மட்டுமாங்க சொன்னாரு ராஜான்னு? நானும் ஒரு நாள் அப்சலோம் மாதிரி தாங்க இருந்தேன். அந்த தகப்பனுடைய இருதயம் என்னன்னு புரியாமல் இருந்தேன். ஆனால் அந்த அப்சலோமுக்கு இந்த அப்சலோமுக்கு ஒரு சின்ன வித்தியாசம். ஓ பிரைஸ் காட். அந்த அப்சலோம் தகப்பனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாததினால் அவன் கர்வாலி மரத்திலே தூக்கப்பட்டு அடித்து கொல்லப்பட்டான். இந்த அப்சலோம் சரியா வாழாததுனால நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல, நான் தொங்க வேண்டிய இடத்துல எனக்கு பதிலாய் என் இயேசு கிறிஸ்து எனக்காக அவர் அடிக்கப்பட்டார், அவர் தொங்கினார். எஸ், அப்படியே சொல்ல ஆண்டவரை பார்த்து, என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க, என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காயத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க, பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட, பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட, ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே, ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. அதுல 2 சாமுவேல் 18:9 வாசிங்க. அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்ப்பட்டான். அப்சலோம் கோவேறு ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை ஜன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறி இருந்த கோவேரி கழுதை அப்பாலே போயிற்று. இது கோவேரி கழுதை அப்பால போல அவனுக்குள்ள இருந்த கர்வம் அப்பாலே போச்சுது. அவன் அது மேலே தானே ஏறி உட்கார்ந்துருந்தான். நான் அப்போ இயேசுவை பற்றி சொன்னேன். அவர் படகுங்கிறது படகு கிடையாது, அனுப்பினவரின் அடித்தளம். அதில் இருந்தார். அடித்தளம் அசைஞ்சாலும் இயேசு அசையலை. ஆனால் இங்கே கோவேரி கழுதை போன உடனே அவன் எங்கள் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே அந்த சீனை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அவனுக்கு முடி நல்ல சுருட்ட முடியான், உயரமாக இருக்குமா. அது என்ன செஞ்சிருச்சு? அப்படி அந்த முள்ளில் அந்த சீனை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உண்மையில அவன் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டானே. அப்படி அந்த கர்வாலி மரத்தை தாண்டி அந்த பக்கம் போயிடுவோன்னு தானே நினச்சிருந்துருப்பான். ஆனால் எதிர்பாராத விதமாய் கர்வாலி மரத்தில் என்ன பண்ணிட்டான்? அந்த போய் அப்போவாவது அப்பாவுடைய இருதயத்தை உணர்ந்தான் தப்பிச்சிருந்துருப்பாங்க. ஆனால் அவன் அப்பவும் என்ன பண்ணலை, அப்படியே கிடக்குறான். யோவாப் வாரான். யோவாப்லாம் சரியான காட்டு மிராண்டி. ஏவன் என்னெல்லாம் பார்க்க மாட்டான். எதிர்த்தியா உன்னை கொல்ற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், அப்படிப்பட்ட ஆள். அதனால் ஒரு நேரம் தாவீதுக்காக வைராக்கியம் பாராட்டுவார், சில நேரம் தனக்காக வைராக்கியம். அந்த ஒரு மிஸ்டேக் தான் அவர்கிட்ட. கடைசி வரைக்கும் தாவீதுக்காக வைராக்கியம் பாருன்னா அவரும் நல்லா வாழ்ந்திருப்பார். கடைசியில் அவர் வாழ்க்கையும் பிரைஸ் காட். கவனிக்கிறீங்களா? புரியுதுங்களா என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு? ஹல்லேலூயா. அதனால் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கிட்டு இருந்தான். அன்னைக்கு அப்சலோம் தொங்கினான். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் பதிலாக அதைத்தான் குட் ஃப்ரைடேவாக கொண்டாடுகிறோம். பிரைஸ் காட்.
அது வரைக்கும் பேட் ஃப்ரைடே. அதுக்கு அடுத்து ஃப்ரைடே மட்டும் குட்டு கிடையாது, எல்லா டேயுமே குட் டே பிஸ்கட்டு தான். இனிமே மேரி கோல்டு கிடையாது, இனிமே குட் டே பிஸ்கட். உங்களுடைய வாழ்க்கையே மாறும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஓகே, ஸோ விஷயத்துக்கு வரலாம். இப்போ அங்கே இந்த கித்தியனாகிய யாரு? கித்தியனாகிய ஈத்தாய். இன்னைக்கு இந்த ஈத்தாயை மறக்க கூடாதுன்னு இன்னைக்கு நம்ம பிரசங்கத்துடைய மெயின் ஹீரோவே யார் தான்? ஈத்தாய். பிரைஸ் காட். ஓகே, வாசிங்க பாப்பா. இப்போ இங்கே வந்துடலாம். அதில் 15ஆம் அதிகாரத்தில் 19. அப்பொழுது ராஜா ஈத்தாயை பார்த்து, நீ எங்களுடனே கூட வருவானேன், நீ திரும்பி போய் ராஜாவுடனே கூட இரு. கையை தட்டுங்களேன், கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. அவன் யாரா? கித்தியன். அந்த கித்தியனாகிய ஈத்தாய் யாரா? அந்நிய தேசத்தான். பிரைஸ் காட். இந்த வார்த்தையை நான் ரொம்ப அண்டர்லைன் பண்றேன், அந்நிய தேசத்தான். இப்போ நான் விஷயத்துக்கு வர்றேன். யோனத்தான் யாரு? இஸ்ரவேல் தேசத்தான். யோனத்தான் யாரு? தாவீதுக்கு மிகவும் உயிர் நண்பன். ஆனால் அங்க தாவீது நீ என் கூட இருக்க வேண்டாம்னு ஏதாவது சொன்னாரா? இவர் இருக்கேன்னு சொன்னாரா? எதுவுமே. ஆனா இங்க தாவீது அந்த ஈத்தாயை பார்த்து சொல்ல, எப்பா நீ யாரு? நீ அந்நிய தேசத்தான், நீ என் கூட எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா சொல்றாரு. நீ அந்நிய தேசத்தான், நீ உன் இடத்திற்கு திரும்பி போ, நீ உன் இடத்திற்கு திரும்பி போகலாம். பிரச்சனை எனக்கு தான்ப்பா, அப்சலோமுக்கும் எனக்கும் தான். உனக்கு எந்த பிரச்சனையும், நீ அங்க இருந்தனா அப்சலோம் உன்னை நல்லா என்ன பண்ணிக்கிடுவான், கவனித்துக் கொள்வான்னு சொல்லி நீ உன் இடத்துக்கு திரும்பி போகலாம்னு சொல்றாரு. நீ நேற்று தானே வந்தாய். என்னைக்கு தான் வந்தாரா? பிரைஸ் காட். நீ நேற்று தானே வந்தாய். இன்று நான் உன்னை எங்களோட நடந்து வரும்படிக்கு அழைத்து கொண்டு போகலாமா? எப்படி யோனத்தானுக்கு தாவீது எப்படி நேற்று வந்தவரா? ரொம்ப க்ளோஸ். ஆனா அந்த கித்தியனாகிய ஈத்தாய் தாவீதுக்கு யாரு? அந்நிய தேசத்தான். என்னைக்கு வந்தவன்? நேத்தைக்கு வந்தவன். நீ அதனால எங்க கூட வர வேண்டாம், நான் இந்த கஷ்டத்துல உன்னை என் கூட என்ன செஞ்சுக்கிட மாட்டேன், அழைச்சிட்டு நீ எங்க கூட தேவையில்லாம என்ன பண்ண வேண்டாம். நான் எதுவும் பாவம் பண்ணியிருந்தாலோ, என்கிட்ட எதுவும் குறைவு இருந்திருந்தாலோ, இல்லை என்ன ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்தில் நடத்திட்டு இருக்கலாம், இல்லை ஒரு சூழ்நிலையும் தான் நான் கஷ்டப்படலாம், ஆனால் நீ எங்க கூட என்ன பண்ண வேண்டாம். இந்த தாவீதுக்கு பார்த்தா அப்படியே ஒரு கோல்டன் மாலையை போட்டு கையை கொடுக்கணும் போல இருக்குங்க. மகனை என்ன சொல்லிட்டாரு? வஞ்சகனா வந்தவனை பார்த்து நீ போய் ராஜாவோட இருந்து அசால்ட்டா என்ன பண்ணிட்டாரு. அடுத்து நேத்தைக்கு வந்தவனா அவன் மேலே அவருக்கு அக்கறையை பார்த்தீங்களா? எப்பா நீ எதுக்கு எங்கள் கூட கஷ்டப்படணும். நீ தாவீது சொந்த குடும்பத்தின் மேலே நலனோட இருந்தார், யாருன்னே தெரியல, நேற்று தான் வந்தானா, அவன் மேலேயும் அக்கறையா இருக்கிறாரு. பிரைஸ் காட். நீங்களும் உங்கள் சொந்த குடும்பத்தின் மேலே அக்கறையா இருங்க. நேத்தைக்கு யாராவது வந்திருந்தா அவங்க மேலேயே என்ன பண்ணுங்க, அக்கறை காண்பிக்கலாம் இருங்கிற. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், தாவீதை சும்மா ஒன்று என் இருதயத்துக்கு வேற யாரையும் சொல்லலைங்க, தாவீதை தான் சொல்லியிருக்கிறாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன். காரணம் என்னன்னா இதுதாங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்போ அந்த ஈத்தாயை பார்த்து அவ்வளோ தூரம் சொல்றாரு. இதுக்கு இப்போ ஈத்தாய் என்ன சொல்றாரு பாருங்க. நான் போகக்கூடிய இடத்திற்கு போகிறேன், நான் போகக்கூடிய இடத்திற்கு போகிறேன், நீ உன் சகோதரரையும் அழைத்து கொண்டு திரும்பி போ. இப்ப நம்மலாம் என்ன செய்வாங்க, கஷ்டப்படுற நேரம் நம்ம கூட ஆட்கள் அதிகமா இருக்கணும்னு நினைப்போமா, இல்ல கம்மியா இருக்குன்னு நினைப்போமா? சிலர் அந்த ரொம்ப அழணும்னு நினைச்சா எல்லாரும் போங்கயா நான் அழணும் அப்படிமோ, கொஞ்சம் அந்த வருத்தத்தை ஷேர் பண்ணணும்னு நினைச்சா கொஞ்சம் ஆட்கள் அதிகமா இருந்தா. ஆனா தாவீது எதுக்கும் அசரலை. எனக்கு நான் என்னன்னாலும் பார்த்துக்கிடுதேன், நீயும் போ, உன் சகோதரரை என்ன பண்ணிரு கூட்டிட்டு போ. கிருபையும் உண்மையும் உன்னோட இருப்பதாக என்றான். என்ன கையை தட்டுங்களேன். கிருபையும் உண்மையும் உன்னோட இருப்பதாக. ஃபர்ஸ்ட் மகனை நல்லா கும்முன்னு தூக்கி விட்டுட்டு அப்புறம் கூட இருக்கிறவனுக்கும் நல்ல ஆதரவா பேசிட்டு கடைசியில் அனுப்பும்போது அவர் சொல்றாரு, கிருபையும் உண்மையும் உன்னோட கூட இருப்பதாக. எப்படி தாவீது அவனை போக வைக்கிறதுக்கு எவ்வளோ உண்டு அவ்வளோ பேசிட்டாரா? ஒரு பாயிண்ட் விடாம அவனை போக வைக்கிறதுக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ
அத்தனையும் சொல்லிட்டு கடைசியில் முக்கியமான வார்த்தையும் சொல்லிட்டாரு, கிருபையும் உண்மையும் உன்னோடு கூட. வேற யாராவது இருந்திருந்தால், யோனத்தான்ட்ட இவ்வளவுலாம் தாவீது என்ன பண்ணலை? தாவீது நான் நினைக்கிறேன் யோனத்தான் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லா இருக்குன்னு அப்போ நினச்சிருந்துருப்பாரு. ஏன்னா அன்றைக்கு இந்த அளவுக்குலாம் கூட்டம் அவர்கிட்ட இல்லை, தனி ஆளாக சுற்றிட்டு அலைஞ்சார் அப்போ ஆரம்பத்தில். ஆனால் இங்கே கொஞ்சம் ஆட்கள் என்ன செய்கிறாங்க, ஆனால் யோனத்தான் ஈவு இறக்கமே இல்லாமல் பேச வேண்டிய டயலாக்கெல்லாம் சொல்லிட்டு, சரி நீ இரு நான் போகிறேன். எப்படி மனசு வந்துச்சுன்னா யோனத்தானுக்கு தாவீதை காட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே தாவீது வலுக்கட்டாயமாக சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்லி, நீ இப்போ கிருபையும் உண்மை உன்னோட. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன். பிரைஸ் காட். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அடுத்த வசனம் தான், வாசிங்க. ஆனாலும் ஈத்தாய், இவ்வளவு சொன்னாலும் ஈத்தாய் நான் போவதில்லை. எஸ் எஸ் எஸ், ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓகே, இப்போ ஒரு முக்கியமான காரியம் அவர் சொல்றா, ஆனாலும் ஈத்தாய் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவன். கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. ஏய் ஏய், ஆமென் ஆமென் ஆமென். அவர் சொல்றாரு, ஐயா அப்சலோம் எல்லாம் எங்களால ராஜாவை ஏத்துக்கிட முடியாதுயா. நீர் செருப்பு போடலனாலும், நீர் முக்காடு ஓட்டாலும் எனக்கு ராஜா நீர்தான். நல்ல கையை தட்டி, கையை தட்டி. ஆமென் ஆமென். எல்லோகே 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 நான் துதிப்பேன். எல்லோகே எல்லோகே நான் உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தையை கைவிடு. ஆண்கள் மட்டும் உம்மை நம்பி நான் வெட்கப்படல. உந்தையை கை, பெண்கள் மட்டும் உம்மை நம்பி நான் வெட்கப்படல. உந்தைய கைவிடல. வெறுங்கையாய் கடந்து வந்தேன், இருப்பாரி எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லோகே நான் உம்மை துதிப்பேன். தாவீது தன்னை ராஜாவா பார்க்காம அப்சலோம ராஜான்னு சொன்னாலும், ஈத்தாய் நேத்தைக்கு வந்தவன் சொல்றான், ஓ ஐயா நீங்க தகப்புடைய இருதயம் தான், உங்க தகப்புடைய இருதயத்தை நான் மதிக்கிறேன், ஆனா அப்சலோம என்னால ராஜாவை நினைக்க முடியாது, நீங்கள் தான் எனக்கு ராஜா. பிரைஸ் காட். சே, ஈத்தாய் செம கேரக்டர்னு ஒரே பயங்கர காம்படிஷன். தாவீது ஒரு பக்கம் பயங்கரமா அந்த ராஜ்யத்தின் மண்ணலை வெளிப்படுத்துறாரு, ஈத்தாய் இன்னொரு பக்கம் நல்ல வேலையா எப்படா சொல்லுவார்னா, ஏய் வாங்கடா வாங்கடா ஓடிடுவோம்டா, போயிடும், ஏய் இவர் அடுத்த சிங்காசனத்துக்கு வந்தா பார்த்துடும். இப்போ அப்சலோம் தான் சிங்காசனத்தில் வர்றாரு, அவர்கிட்ட போய்த்தேன். அது இன்னும் அவர் சொல்ற வார்த்தைலாம் பயங்கரமா இருக்கு. அப்படி முன்னாடி வாங்க. ராஜாவாகிய என் ஆண்டவன் எங்கே இருப்பாரோ, ராஜாவாகிய ஆண்டவன் எங்கே இருப்பாரோ, அங்கே உமது அடியானும் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான் என்று ஏன் ஜீவனை கொண்டல்ல. இப்ப ஏன் ஜீவனை கொண்டு சொன்னா கூட தாவீது முறையை என்னத்தையா சொல்லுவாரு, ஆனால் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் ஜீவனையும் ராஜாவை என் ஆண்டவனுடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இவன் சொன்ன சொல்ல பார்த்தாரு, நம்ம பேசினதெல்லாம் பிரைஸ் காட். இல்லை எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்ன தெரியுமா, தாவீது ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா, இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு நல்லா ரிசீவ் பண்ணுங்க. கிருபையும் உண்மையும் உன் கூட இருக்கட்டும், நீ போ அப்படின்னா, ஐயா உங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஏதியா கிருபை, எனக்கு ஏதியா உண்மை, கிருபையும் உண்மையும் உம்மிடத்திலே. அவர்கள் போயிட்டாங்க, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்கள்னு கேட்டப்போ பேதுரு சொன்னாரு, ஐயா ஓ நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நாங்கள் எங்கே போவோம், யாரிடத்தில் போவோம்?
பேதுருக்கு எல்லாம் புரிஞ்சிட்டுங்கிறதுனால இல்லை. அது சொல்லுவா, ஐயா அவங்க புரியாமல் போகிறாங்க ஐயா, எங்களுக்கெல்லாம் புரிஞ்சிட்டு. எங்களுக்கு அவங்களுக்கும் புரியலை, அதை விட எங்களுக்கு புரியலை. ஆனால் நீங்கள் சொன்னது புரியலை, ஆனால் உங்களை புரிஞ்சிருக்கு. உங்கள்கிட்ட ஏதோ ஸ்பெஷல் இருக்கிறது, அதனால உம்மை விட்டு நாங்கள் போக மாட்டோம் ஆண்டவரே. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. பேசுறதுல மிகப்பெரிய சத்தியங்கள் இருக்குதுங்க, மிகப்பெரிய அனாயிண்டிங் இருக்கு. நான் இப்போ என்ன மனநிலையோட பேசிட்டு இருக்கிறேன், நீங்கள் கூட வரும்போதே அதில் நீங்கள் பங்குதாரர் ஆகிறீர்கள். பிரைஸ் காட். எளியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோட உட்கார செய்கிறார். பிரைஸ் காட். இந்த ஈத்தா யாரு? அந்நிய தேசத்தான். என்னைக்கு வந்தானா? இப்போ ஒரு முக்கியமான சத்தியம் இருக்குன்னா இதில் நான் அதனால ரொம்ப மெதுவாக பேசி வந்துக்கிட்டே இருக்கிறேன். பாயிண்டாக நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. டைம் முடியுது, நான் பேசி முடிக்கிறேன். என்னைக்கு வந்தான்? இந்த நேற்று வந்தான்ங்கிறத நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க. அந்நிய தேசத்தான் அப்படிங்கிறத நல்லா என்ன பண்ணிக்கிடுங்க, அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க. இதில் மிகப்பெரிய சத்தியம் இருக்குது. இதை நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணல, இப்போ ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறது சொல்லிகிட்டே இருக்கும்போது, நம்ம இந்திய அரசியல் அமைப்பில் பார்த்தீங்கன்னா, நம்ம அரசியலில் அதிகாரிகளாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், அதிகமாய் பிராமணர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் அதை உடைக்கிறார், இன்றைக்கு உடைக்கிறார். ஏன்னா வேற யாரும் அதுக்குள்ள நினைச்ச முடியாதான், போக முடியாதான். ஆவியானவர் பலமாய் இறங்கி அரசியலிலே தேவ பிள்ளைகள் களம் இறங்குகிறார்கள். ஒருவேளை நம்ம நேத்தைக்கு வந்தவங்களா தெரியல இந்தியாவுக்கு, ஆனால் ஒருவேளை அந்நிய தேசத்தார பார்க்குற மாதிரி நம்மை பார்க்கலாம். ஆனால் நீங்கள் தாவீதோடு கூட இணைந்திருந்தால் உங்களை ஆண்டவர் உயர்த்தி வைப்பார். எங்க இவங்கெல்லாம் வர முடியாதுன்னு இருக்குதோ அந்த சாத்தியமே இல்லைங்கிறதெல்லாம் அசாத்தியமாக்குகிறார். பிரைஸ் காட். நல்ல கையை தட்டி எஸ், ஆமென் ஆமென் ஆமென், தேங்க் யூ லார்ட். அப்ப பாருங்களேன், இவன் நேத்தைக்கு வந்தவன் அந்நிய தேசத்தான். அடுத்தபடி தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது ஈத்தாயை நோக்கி, இவ்வளவு சொன்னப்புறம் என்ன விட மாட்டீங்கப்பா, சரி எங்க கூட என்ன செய், சரி எங்க கூட சேர்ந்து கொஞ்சம் கஷ்டத்தை என்ன பண்ணு அனுபவின்னு சொல்லிட்டு நடந்து வா என்றான். அப்படியே கித்தியன் ஆகிய ஈத்தாயும் அவனுடைய எல்லா மனுஷரும் அவனோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நடந்து. இப்போ இந்த ஈத்தாய் போயிட்டோம்னா யாரெல்லாம் போயிருவா? நம்ம ஒரு ஆள் போனோம்னா நம்ம கூட நம்ம சும்மா போக மாட்டோம், கூட்டமாக தான் போவோம். ஏன்னா நமக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு. ஸோ நீங்கள் ஒருவர் முக்கியம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஓகே, இப்போ பாருங்க, பிள்ளைகள் எல்லாருமே கூட போகிறாங்க. ஓகே, நடந்துட்டு இப்போ என்ன நடக்குது அடுத்து வாங்க. இனிமே தான் பெரிய விஷயம் இருக்குது. இனிமே ஓகே, இந்த சென்டிமெண்ட்டு, ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் அப்படி பயங்கரமாக நடந்து ஒரு செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ என்ன நடக்கும் அடுத்து? அப்சலோம் என்ன பண்ண வருவார்? யுத்தம் பண்ண. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அப்சலோம் யுத்தம் பண்ணுவதற்கு அவன் வருகிறான். இப்போ அந்த நேரத்தில் என்ன நடக்கு பார்க்கலாம். 18ஆம் அதிகாரம் இதில் 24 வாசிங்க. தாவீது 17:24. தாவீது மக்னாயிமுக்கு வந்தான். அப்சலோமும் சகல இஸ்ரவேலரோடும் கூட யோர்தானை கடந்தான். நல்லா பாருங்க, சகல இஸ்ரவேலரோடும் கூட யோர்தானை. அப்ப இப்போ என் தாவீதை என்ன பண்றான்? பின்தொடர்ந்து வந்து யுத்தம் பண்றதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? வந்துகிட்டு இருக்கிறான். இப்போ என்ன நடக்கு? இப்போ நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். யுத்த தலைவர் யார் தாவீதுக்கு? இராணுவ தளபதி யாரு தாவீதுக்கு? யோவாப். நல்லா தெரிஞ்சுக்கணும், மறக்கக்கூடாதுன்னு. யோவாப் இவர் ஒருத்தர் தான் தெரியுது. அடுத்து யார் இருக்கா தெரியுமா? 2வது இடத்துல யோவாப்புடைய தம்பி அபிசாய். இந்த 2 பேரும் தாவீதுக்கு பயங்கரமான ஆட்கள். எங்கனாலும் அப்படி கண்ணை காமிச்சா போதும் தலையை கொண்டு வந்துடுவாங்க. சொல்லுங்க, கண்ணை காமிச்சா போதும் தலையவே கொண்டு வந்து, அப்படிப்பட்ட ஆட்கள், அவ்வளோ சூட்டிப்பாக இருக்கிறவங்க. நான் கூட நினச்சிட்டு இருந்தேன் யோவாப்பும் அபிசாய் இந்த 2 பேர் தான் அவருக்கு அப்படி வலது கையும் இடது கையுமா இருந்தாங்கன்னு பார்த்தேன். இன்னொரு கை இப்பத்தான் தெரியுது, ஒரு மறைவா ஒரு கையும் என்ன பண்ணிருக்கு. இப்போ பாருங்க, யுத்தம் பண்ணணும். தாவீது ஆட்கள் எல்லாம் செலக்ட் பண்றாரு யுத்தத்துக்கு. செலக்ட் பண்ணிட்டு இப்போ யுத்தத்துக்கு போன முக்கியமான நேரம் அனுப்பும் போது யாரெல்லாம் செலக்ட் பண்றாரு அதை மட்டும் வாசித்து நான் முடிக்கலாம். 2 சாமுவேல் 18:2 வாசிங்க. 1ல இருந்தே வாசிங்களேன். தாவீது
தன்னோடு இருந்த ஜனங்களை ஆ. லக்கம் லக்கம் பார்த்து அவர்கள் மேல் 1000க்கு அதிபதிகளை நல்ல கவனிங்க, 1000க்கு அதிபதிகளை நல்ல கவனிக்கணும். அதிபதிகளையும் 100க்கு அதிபதிகளையும் வைத்து பின்பு தாவீது ஆ. ஜனங்களில் 1/3 பங்கை நல்ல கவனிங்க, இந்த வசனம் தான். ஜனங்களில் 1/3 பங்கை யோவாபின் வசமாகவும் 1/3 பங்கை செரியாவின் குமாரனும் சகோதரனுமான அபிசாயின் வசமாக. இப்ப இந்த 2 பேரு அதிபதியா இருக்கிறதுல பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க இஸ்ரவேல் தேசத்துக்காரங்க, ஒருத்தன் அண்ணன் ஒருத்தன் தம்பி. ஆனா இன்னொருத்தன் அதிபதியா வாராம் பாருங்க, வாசிங்க. 1/3 பங்கை கித்தியனாகிய ஈத்தாயின் வசமாகவும். கையை தட்டி ஆமென் ஆமென் ஆமென். ஓ எஸ், ஓ எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரியுது? இந்த கித்தியனாகிய ஈத்தாய் தாவீது சொன்னப்போ எப்படி சொன்னாரு? என்னைக்கு வந்தவன்? நேற்று வந்தவன். அவன் எந்த தேசத்தான்? நேற்று வந்தவன் இன்றைக்கு அதிபதி. ஒருவேளை அப்சலோம ராஜாவா நம்பி இந்த ஈத்தாய் தாவீதை துச்சமா நினைச்சு போயிருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுங்களா? இந்த அதாவது நம்ம என்னைக்கும் நெகட்டிவா ஃபோக்கஸ் பண்ணி பேசுறது இல்ல, மேன்மையை விரும்பி பேசுறவங்க. இந்த மேன்மை அவருக்கு என்ன செஞ்சிருக்காது? ஏன்னா அப்சலோமே செத்து போயிட்டான், வேற மாதிரி தான் என்ன பண்ணி இருந்திருப்பாரு. பிறகு என்ன தாவீதுக்கு பயந்து ஓடிக்கிட்டு வச்சுக்கிட்டு வாழ்நாள் முழுக்க என்ன பண்ணணும்? ஏன்னா இவன் மேவி போசியத்தை அப்படி தானே ஓடி ஒளிஞ்சு கிடந்தாரு சவுல் நிமித்தமா. அது மாதிரி தானே ஈத்தாயும் போயிருந்துருக்கும். சே, அன்னைக்கு கூட போயிருந்தோம்னா எல்லாம் ஃபீலிங் என்ன செஞ்சிருக்கும்? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். தாவீதை ஒரு நாள் என்ன பண்ணிடாதீங்க, விட்டு விடாதீர்கள். என்ன நடந்தாலும் தாவீதோடு கூட நடங்களேன், தாவீதோடு கூட போங்களேன். யுத்தம் ஜெயமாய் வரும். யுத்தத்திற்கு நீங்கள் அதிபதியாய் இருப்பீர்கள். ஈத்தாய் கேட்டாரா? இதை கேட்டாரா? நான் 2வது இடத்துல இருக்குன்னு சொன்னாரா? அதெல்லாம் சொல்லலை. நான் உம்மோட இருப்போம்யா. கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. ஆமென் ஆமென் ஆமென். 2வதா இருப்போமா? அதை பத்தி அவர் பேசல. அவருக்கு அந்த 2வதுங்கிற இடமே. ஆனா யோனத்தானுக்கு 2வது இடம் என்ன செஞ்சது? ஆனா கூட இருக்குன்னு நினைச்சல. நான் சொல்றேன், இடத்தை துரத்துக்கு போட்டு கூட இருக்கணுங்கிறதுல உறுதியா இருங்க. உங்களுக்கான அதிபதி பதவி பிரபுக்களோடு உட்காருவீங்க, தேவைப்பட்ட பிரபுவாவும் உட்காருவீங்க. நல்லா எழுந்துச்சு நின்று, நல்லா எழுந்துச்சு நீங்களா? எல்லோகே நான் உம்மை துதிப்பேன், எல்லோகே 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 நான் துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்தய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்தய என்னை கைவிடல. ஹல்லேலூயா. வெறுங்கையா தான் என்ன பண்ணார் ஈத்தாய் தாவீது கூட. ஆனா இப்போ ராணுவ யோவாபுக்கு இணையா. யோவாப் பேர் இஸ்ரவேல். அவன் ராணுவ தளபதி. எவ்வளவோ பயிற்சி எடுத்து எவ்வளவோ நல்ல மேன்மையான குடும்பத்தில் பிறந்து வந்தவன். ஆனா ஈத்தாய் அந்நிய தேசத்தான், நேற்று வந்தவன். ஆசீர்வாதம் எவ்வளோ குயிக்காக வேலை செய்து பார்த்தீங்களா? பிரைஸ் காட். நான் கூட சில நேரம் நினச்சிருக்கேன், சில ஆசீர்வாதம் என்னானாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும்லான்னு. ஆனால் இப்போ ஆண்டவர் டேய், அது நீங்களாம் நினச்சிக்கிறது. நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவங்க கூட இருந்தால் நடக்க வேண்டியது இன்ஸ்டன்டா நடக்கும், உடனே நடக்கும். எஸ், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம ஒரு ஸ்டெப் ப்ரமோஷன் பண்ணுகிறார். தொடர்ந்து சபையோடு கூட இணைந்திருங்க. சபையோடு கூட இணைந்திருங்க, தெய்வ திட்டத்தோடு கூட இணைந்திருங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரை பற்றி பார்த்தோம்? பாதி வரை தாவீதை பற்றி பேசிகிட்டே இருந்தோம். தாவீதுடைய குணாதிசயத்தில் மிக முக்கியமான குணாதிசயம் என்ன?
தகப்பனுடைய இருதயத்தை வஞ்சகமாய் வந்த தன்னுடைய மகனான அப்சலோமை பார்த்து ராஜான்னு ஒரு வார்த்தை சொன்னார, வேற லெவலுங்க. அதுக்கப்புறமா கூட வர்றவனை நீ ஏன்பா என் கூட சேர்ந்து கஷ்டப்படணும், நான் நல்லா இருந்தால் அவனை கூட்டிகிட்டு போவேன், நானே வழி இல்லாமல் போயிட்டு இருக்கேன், என் கூட நீ வராண்ட அவன் பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு போய் நீ ராஜாவோட சந்தோஷம். பிரைஸ் காட். அடுத்து ஈத்தாய் வேற லெவலு. தாவீது சொல்லிட்டார், கிருபையும் உண்மையும் அவன் கூட இருக்கும், நீ போங்காரு. ஐயா, நீங்க இல்லாம உங்க கூட இல்லைன்னா எனக்கு ஏதையா கிருபை, ஏதையா உண்மை, ஏதையா உயர்வு? நீர்தான் எனக்கு கிருபை, நீர்தான் எனக்கு உண்மை, நான் உம்மோடு கூட இருப்பேன். பிரைஸ் காட். இன்றைக்கு ஒருவேளை ராஜ பதவி உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கிருபையும் உண்மையும் உம்மிடத்தில் இருக்கிறது. பிரைஸ் காட். அப்படியே கண்களை மூடலாமா? ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நல்ல ஒரு சத்தியத்தை எங்களோடு கூட நீர் பேசினீர், ஒரு அபிஷேகத்தை நீர் ரிலீஸ் பண்ணி கொண்டு இருக்கிறீர். உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். ராஜ்யத்தின் கலாச்சாரம், ராஜ்யத்தின் மனநிலை தாவீதுக்குள்ள பயங்கரமாக வேலை செஞ்சதுப்பா. அதனால தான் நீங்கள் தாவீதை பார்த்து சொன்னீங்க, என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆண்டவரே, எங்களை பார்த்து நீங்கள் சொல்லணும்ப்பா, இருதயத்துக்கு ஏற்றவர்களாய். ஹல்லேலூயா. ஒரு தகப்பனுடைய இருதயமாய் நாங்கள் இருக்க கிருபை கொடுங்கப்பா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்கள் கூட யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கணும் ஆண்டவரே. நாங்கள் பட்ட கஷ்டத்தை எங்கள் பிள்ளைங்க படக்கூடாது, எங்கள் கூட இருக்கிறவங்க படக்கூடாது அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணம் எங்களுக்குள்ளே கிளையாய் எழும்பி செழிப்பதாக, செழிப்பதாக. ஹல்லேலூயா. நாங்கள் நல்லா இருக்கும்போது எங்கள் கூட ஆட்கள் இருக்கணும் நாங்கள் நினைக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னுடைய சந்தோஷத்தை நாங்கள் பகிர்ந்து கொடுக்கணும் அப்பா. என்னுடைய துக்கத்தை நாங்கள் உம்மோடு கூட பகிர்ந்து கொடுக்கணும். என்னுடைய சந்தோஷத்தை ஜனங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொடுக்கணும் ஆண்டவரே. இந்த தரிசனம் எங்களுக்குள்ளே மேலோங்கி நிற்கட்டும். ஈத்தாயை போல ஆண்டவரே. யோனத்தான்ட்ட தாவீது சொல்லவே இல்லை, ஆனால் போயிட்டாரு. ஆனால் ஈத்தாயை ரொம்ப வலுக்கட்டாயமாக போக சொன்னார், ஆனால் போகவில்லை. ஆனால் அவருக்கு தெரியாது, நான் தாவீதோடு கூட இருந்தா ஒரு நாள் யுத்தம் வரும், அப்போ நான் யோவாபோடு கூட தாவீதுக்கு ரெண்டாவதாக நான் இருந்து நான் யுத்தம் பண்ணுவேங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தாவீதோடு கூட இருக்கணும். யோனத்தானுக்கு ரெண்டாவதாக இருக்கணும், ஈத்தாய்க்கு தாவீதோட இருக்கணும். நீ நம்ம எதை செலக்ட் பண்ணுறோம்? இந்த ரெண்டாவது மூன்றாவது அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு நான் தாவீதோடு கூட இருக்கணும். இயேசு சீசர்களை அவருக்கு இரண்டாவதாய் இருப்பதற்கு தெரிந்து கொள்ளவில்லை, அவரோடு கூட இருப்பதற்கு தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. யார் பெரியவன் யார் சிறியவன் என்கிற அந்த கான்செப்ட் எப்போ வரும் தெரியுமா? இந்த ரெண்டாவது மூன்றாவதுன்னு சொல்லும் போது தான். ஆனால் கூட இருக்குன்னு சொல்லிட்டோம்னா அங்க பெரியவன் சிறியவன் என்கிற அந்த கான்செப்டை அடி வாங்கும். எஸ், தேங்க்யூ லார்ட். சபை ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் வந்திருக்கிற எல்லாரையும் உம்முடைய நாமத்தினால பிளஸ் பண்ணுறேன் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. அன்றைய பிள்ளைகள் உம்மோடு கூட இருந்து ஆண்டவரே, நீர் யாரோடு கூட இருக்கணும்னு வைத்திருக்கிறீரோ, நீர் ராஜாதி ராஜா, நீர் யாரை ராஜாவாய் நியமித்திருக்கிறீரோ அவர்களோடு கூட எல்லா சூழ்நிலை, ஈத்தாய் சொன்னது போல செத்தாலும் பிழைத்தாலும் நான் உம்மோடு கூட இருப்பேன் என்று சொன்னது போல அந்த தீர்மானம் உண்டாகட்டும். தேங்க்யூ லார்ட். நாங்கள் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு அநேக காரியங்களில் உயர்வுகள் உண்டாகிறது. உயர்வுங்கிறத விட பாதுகாப்பு. தாவீதோடு இருந்த ஈத்தாய்க்கு பாதுகாப்பும் கனமும் உண்டானது. அவன் அதிபதியாய் மாற்றப்பட்டான். நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டான். நான் நேற்று வந்தவன் தானே. நீங்கள் சிலரில் நீங்கள் நினைப்பீங்க தெரியுமா, நான் இப்போ வந்தவங்க தானே, அதனால் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு புரியாது. இன்னைக்கு இந்த ஈத்தாய் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க, நேற்று வந்ததெல்லாம் முக்கியம் கிடையாது, கூட இருக்கிறது தான் முக்கியம். ஹல்லேலூயா. தேங்க்யூ. ஈத்தாயை தாவீது நன்றி அறிதல் உள்ளவராய் இரண்டாவது இடத்துல யுத்த அதிபதியாய் உயர்த்தி வைத்தார். தேங்க்யூ லார்ட். வந்திருக்கிற எல்லாரையும் உயர்த்தி வைங்கப்பா. நாங்கள் ஒரு மனமாய் இருந்து உம்முடைய ராஜ்யத்தை இன்னும் அதிகமாய் கட்ட எங்களுக்கு கிருபை கொடுங்க. எல்லாருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. மன விருப்பங்களை அன்று தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின்படி அதுக்கு ஒன்றும் குறையாமல் நிறைவாய் நடத்தி கொடுங்கப்பா. நீர் சம்பூரணமாய் கொடுக்கிறவர், சம்பூரணமாய் கொடுத்து நடத்தும். எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நல்ல மதிப்பெண்ணோடு தேர்ச்சி பெற கிருபை கொடுங்க. தொடர்ந்து ஆண்டவரே எக்ஸாம் எழுத இருக்க பிள்ளைங்களையும் நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரே சர்ச்சில் நடத்தவிருக்கிற அந்த 3 நாள் மீட்டிங், அந்த செழிப்பின் கருத்தரங்கு,
ஆண்டவரே அதெல்லாம் நேர்த்தியாய் நட குட் ஃப்ரைடே ஆராதனை எல்லாம் சூப்பராக நடக்க தெய்வ ஆவியானவர் கிருபை பாராட்டும். கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரே ஒரு நேரம் சொல்லிடலாமா? ஏல் எல்லோகி சொல்லி முடிச்சிடலாமா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். எல்லோகே எல்லோகே நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே, எல்லோகே, எல்லோகே நான் உம்மை துதிப்பேன். ஈத்தாய் பாடியிருப்பாருன்னு அந்த இராணுவ தளபதியா உயர்த்தப்பட்டப்போ, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல, உம்மை நம்பி நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. ஹல்லேலூயா. நேத்தைக்கு வந்தவரா அந்நிய தேசத்துக்கான வெறுங்கையா வந்தாரு. இப்போ ஒரு பதவியோட என்ன பண்றாரு? இங்க வந்திருக்கிற யாரும் போகும்போது வெறுங்கையோடு போக மாட்டீர்கள், ஒரு பதவியோடு கூட போகிறீர்கள். பிரைஸ் காட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் நிறைந்து இருப்பதாக. உங்களுடைய பாத்திரம், அது பணப்பாத்திரமா இருக்கட்டும், குணப்பாத்திரமா இருக்கட்டும், தனப்பாத்திரமா இருக்கட்டும், ஞான பாத்திரமா இருக்கட்டும், ஆரோக்கிய பாத்திரமா இருக்கட்டும், நிரம்பி 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 வழிவதாக. பிரைஸ் காட். ஓகே, நிரம்பி வழிந்து இந்த உலகமே மறுரூபமாவதாக. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.